வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஈஸியான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ப்ரெட்டு வச்சு எக்குலாம் இல்லாமல் ஒரு புட்டிங் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போது கேரமல் ரெடி பண்ணி வச்சிடலாங்க. இதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் ஜீனி போட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு இப்படி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்படி கிளறிட்டே இருக்கும் பொழுது அந்த கலர் சேஞ்ச் ஆகி ஒரு ஹனி கலரில், தேன் கலரில் வருங்க. இது போல் ஆயிடுச்சுன்னா ஓகேங்க. இதை விட ரொம்ப நுர வர்ற பதத்துக்கு வச்சுருக்கக்கூடாது. லைட்டாக அந்த நுரைக்கு ஆரம்பிக்கும் பொழுது எடுத்து கொட்டிடணும். ரொம்ப நுரைச்சி வந்துருச்சுன்னா கேரமல் கசப்பு தன்மையாயிடும். அப்போ இந்த ரெசிபி நமக்கு டேஸ்ட் இருக்காது. நுரைக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணுங்க. இது போல் எல்லா பக்கம் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். அதில் கஸ்டர்ட் பவுடர் இருந்துச்சுன்னா கஸ்டர்ட் பவுடர் 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லாட்டினா 2 ஸ்பூன் மில்க் பவுடர், 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவருங்க ஆட் பண்ணிக்கிடுவோம். இது கூட 1/4 கப் அளவுக்கு பால் ஊற்றி நல்லா கலந்து விட்டுறணுங்க. காய்ச்சின பால் கட்டி இல்லாமல் நல்லா கலந்துடணும். கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ், இது 3 சேர்ந்தது தாங்க கஸ்டர்ட் பவுடர். மற்ற கஸ்டர்ட் பவுடர் இருந்துச்சுன்னா 3 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் போட்டுக்கலாம். இல்லாட்டினா இது போல் ரெடி பண்ணிக்கோங்க. 6 பிரெட் துண்டுகள் எடுத்துருக்கிறேன். அதில் இருக்கிற அந்த ஓரங்களெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணுங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பிரெட் துண்டுகளை சின்ன சின்ன பீசஸாக வெட்டி எடுத்துக்கிடுவோம். இந்த ரெசிபிக்கு நம்ம எக்கெல்லாம் சேர்க்க போகிறதில்ல, ப்ரெட்டு மட்டும் வச்சு தான் செய்ய போகிறோம். இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிருவோங்க. இதே போல் வரும். இதே போல் உதிரி உதிரியாக தான் வரும், நைஸ் பவுடராக வராது. இப்போ 1/2 லிட்டர் அளவு பால் ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கிறேன். இது சூடானதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த கஸ்டர்ட் பவுடர் கலவையை இதில் ஊற்றிடணும். ஊற்றி கைவிடாமல் கிளறணும். அப்போ தான் கட்டியாக இருக்காது. இதே போல் விஸ்கி யூஸ் பண்ணி கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் கட்டிப்படாது. இப்போ இந்த பால் கொதிக்க ஆரம்பிக்க போகிற ஸ்டேஜில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சுகர் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த ப்ரெட்டு தூள் இருக்குதுல்ல, அதையும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பிக்கணும். மொத்தமாக போடக்கூடாது, மொத்தமாக போட்டால் கட்டி விழுந்துடும். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அந்த விஸ்கால் நல்லா கைவிடாமல் கிளறி விடுங்க. இப்போ மிச்சம் இருக்கிற ப்ரெட்டு தூளை போட்டு நல்லா கைவிடாமல் கலந்துக்கிடுவோம். ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் கிளறணுங்க. இப்போ கொஞ்சம் கெட்டித்தன்மையாக வந்துடும் இந்த கலவையெல்லாம் சேர்ந்து. இந்த அளவுக்கு பதம் வந்துருங்க. இட்லி மாவு போல் நல்லா கெட்டியாக வந்துருங்க. இது போல் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாத்திரத்தில் கேரமல் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்தில் இதை மாற்றிடலாம். ஒரு ஸ்பூன் வச்சு இது போல் சமப்படுத்தி விட்டுறலாம், எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி. ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி வச்சு இந்த கலவையை அதுக்குள்ளே வச்சு ஒரு மூடி போட்டு 20 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தால் சூப்பரான சுவையான பிரெட் புட்டிங் ரெசிபி ரெடி ஆயிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.